திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் ஹெரால்ட் பேப்பருக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியோட முதுகுல ஏறி சவாரி செய்ய பாக்குறாங்க. பாஜக கொள்ளைப்புறமா வராங்களோ இல்ல நேரா வராங்களோ அது நமக்கு முக்கியம் இல்லை. சோ நீங்க உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. காலையில எழுந்தவனுமே அவருக்கு சாவி கொடுத்துருவாங்களாம். டெல்லி 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 டெல்லின்னு வரும். இன்னொரு மத்தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி 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 ஹிந்தின்னு வரும். சோ அதே போல சாயந்தரத்துல திருப்பி ஒரு சாவி கொடுத்துட்டாங்கன்னா சோ வஞ்சிக்குது 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 பிஜேபி வஞ்சிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாராம். டாஸ்மார்க்ல ஒரு பிரச்சனை, தன் பிள்ளை அதுல சிக்கிடுவாருன்னு தெரிஞ்சவனு ஓடி போய் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு கொள்ளைப்புறமா காலில் விழுந்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. காலை உணவு திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சரியான உணவு வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீட்டை வந்து ஒழிச்சுங்கன்னு சொல்லி முதல் கையெழுத்து நீட் இருந்தீங்க, நீட்டை ஒழிச்சிங்களா? வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம் தான். என்ன அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் ஹெரால்ட் பேப்பருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ இந்த பேட்டியோட விவரங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5 டாபிக்ல வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் பேசலாம். ஒண்ணு என்னன்னா அவர் யூஸ்வலா சொல்றதுதான் இந்த அரசியல் களம் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற மாதிரியும், அதே போல பிஜேபி வந்து தென்னிந்திய அரசியல் பிரதிநிதித்துவம் படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க அந்த டாபிக்ல ஒரு விமர்சனமும், திராவிட மாடல் மற்றும் அதோட வளர்ச்சியை பத்திய டாபிக்லயும், வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை நிறைவேற்றி இருக்குன்னு சொல்றாரு. அதே போல ஏஜென்சி, அதாவது மத்திய ஏஜென்சி இடியோட வச்சு எதிர்கட்சிகளை பயமுறுத்த பாக்குறாங்க அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு டெக்கான் ஹெரால்ட் பேப்பருக்கு பேசியிருக்காரு. சரி, இத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அவர் பேசுனது என்ன, அதுக்கு என்ன மாதிரி வந்து பதில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி HKS வாய்ஸ் மீடியா சார்பா என்ன மாதிரி பதில் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எங்க சேனலை பார்க்கணும் இல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கு இதை எங்களை ஊக்கப்படுத்தினதா இருக்கும். அதே நேரத்துல பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க. அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு உடனே வரும். சோ பேஸ்ட் ஆன் தட் எங்க வீடியோ உடனே உங்களால பார்க்க முடியும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து டெக்கான் ஹெரால்ட் பேப்பருக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா சென்னை ஃபுல்லா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன சொல்லி கேம்பெயின் பண்றாரு சென்னை மக்கள்கிட்ட அப்படின்னா, சென்னைக்கு நாங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், அதாவது சொன்னதை செய்ததோடு மட்டும் இல்லாம சொல்லாதையே நிறைய செய்யறோம் அப்படின்றத பேர்ல வந்து அவர் சென்னையை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காரு கேம்பெயினை. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் ஹெரால்ட் பேப்பருக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாபிக்கா அவர் பேசுனதை நம்ம பாத்துருவோம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல், ஏன்னா தமிழ்நாடோட உரிமைகளையும் விட்டு கொடுக்காம அது டெல்லி கிட்ட நம்ம போரா முன்னெடுத்துட்டு இருக்கோம். இதை ஒரு போர் போலதான் பார்க்கணும். சோ அதனால தமிழ்நாடு மக்கள் வந்து திமுகவுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியோட முதுகுல ஏறி சவாரி செய்ய பாக்குறாங்க, கொள்ளைப்புற வராதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதை என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுல HKS வாய்ஸ் மீடியால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பாஜக கொள்ளைப்புறமா வராங்களோ இல்ல நேரா வராங்களோ அது நமக்கு முக்கியம் இல்ல. சோ நீங்க உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற எலெக்ஷன். இங்க தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவை எப்படி இவர் செட் பண்றாரு அப்படின்னா, பாஜக அப்படின்ற ஒரு போர்வையில சொன்னா தமிழக மக்கள் அதை வந்து எதிர்த்துருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, ஈஸியா இவங்க வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்
வேரியேஷன் மாதிரி சொல்றாரு. பட் இது எந்த விதத்திலையும் பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, முதல்ல இது எந்த தேர்தல்னு புரிஞ்சுக்குங்க ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டுல யாரு ஆள போகிற நடக்க போற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் எப்படி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொல்றீங்கன்னு சொல்லி அவரும் விமர்சனம் பண்றாரு. இதேதான் கருத்தை தான் நாமளும் வைக்கிறோம். சோ பொதுவா இவங்க ஆட்சியில என்னெல்லாம் ஃபெயிலியர்ன்ற மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட மாநிலத்தோட உட்கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துல தோல்வியை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக மாநில தலைவர், தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, காலையில எழுந்தவனுமே அவருக்கு சாவி கொடுத்துருவாங்களாம். டெல்லி 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 டெல்லின்னு வரும். இன்னொரு மத்தியானத்துல பாத்தீங்கன்னா இந்தி 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 இந்தின்னு வரும். சோ அதே போல சாயந்தரத்துல திருப்பி ஒரு சாவி கொடுத்துட்டாங்கன்னா சோ வஞ்சிக்குது வஞ்சிக்குது வஞ்சிக்குது, பிஜேபி வஞ்சிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரிதான் இருக்கு இவரோட போக்கு. சோ எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசோட முரண்பாடான கருத்துக்களை சொல்றது, சண்டை போடுறது, இதுலதான் குறியா இருக்காரு கண்டி. அதே நேரத்துல இவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் காலில் விழுந்துருவாரு. சோ அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாதவர் இந்த அமலாக்கத்துறை, அதாவது டாஸ்மார்க்ல ஒரு பிரச்சனை, தன் பிள்ளை அதுல சிக்கிடுவாருன்னு தெரிஞ்சவனு ஓடி போய் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு கொல்லைப்புறமா காலில் விழுந்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சோ தனக்கோ தன் குடும்பத்துக்கோ பிரச்சனைனா ஓடி பார்க்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஏன் தமிழக மக்களுக்காக மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதற்கு தயங்குகிறார் அப்படின்னா, பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் இந்த பர்டிகுலர் இந்த விமர்சனத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே போல எப்ப எடுத்தாலும் திராவிட மாடல் மற்றும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றாரு. சோ எதன் அடிப்படையில இவர் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் சொல்றாரு தெரியல. ரெண்டாவது, அவரோட விமர்சனத்துல இரட்டை இன்ஜின் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதாவது கூட்டாட்சி தத்துவத்துப்படி மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க மோதல் போக்குன்ற பேர்ல சும்மாவே கண்ணை மூடின்னு எதிர்க்கிறாங்க. சோ எதிர்க்கிறதுனால பாதிக்கப்படுறது தமிழக மக்கள் தான். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல விட தமிழகத்துல நிதி மேலாண்மை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அதோட அர்த்தம் என்னன்னா, டபுள் இன்ஜின் சொல்றீங்க, நான் சிங்கிள் இன்ஜின்லயே நல்லா ஆட்சியை செயல்படுத்தி இருக்குன்னு சொல்றாரு. நிச்சயமா அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்பாடி, அதாவது கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆண்டவர்களே பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி, வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி இவ்வளவு நாள் நம்ம தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு. நிறைய வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிச்சிருக்காங்க. அதுல இன்க்ளூடிங் அந்த 70 வருஷம் ஆட்சியில திமுகவோட 23 வருஷம், 23ல 5 வருஷம் நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் இதுக்கு முன்னாடி, அதாவது திரு கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த காலங்களாகவும் இன்க்ளூடிங்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற இந்த 5 வருட அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. சோ இந்த கடன் வாங்கி திட்டங்கள் என்ற பெயர்ல மகளிர் உரிமை தொகை கொடுத்த பணத்தை தவிர்த்து உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் செய்திருக்கார்கள் என்றால் கிடையாது. சோ இதுல என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை திட்டம் உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். சரி, நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு நிதியை பெருக்கி, அதாவது நிதியை அதிகமாக உருவாக்குவதற்கு என்ன செயல் செய்தீர்கள் என்றால் அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடு எதுவுமே கிடையாது. கடன் வாங்கி கடன் கொடுப்பவன் முட்டாள் அப்படின்றது சாணக்கியன் சொல். அந்த போல கடன் வாங்கி இந்த மாதிரி விஷயத்த செய்ததை தவிர்த்து இவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களை இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட தலையிலையும் 1.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் தலையில வச்சிருக்காங்க. சோ 1.5 லட்சம் ஒரு தனிப்பட்ட மனிதனை கடனை வச்சது நீங்க சாதனை. தனிப்பட்ட மனிதனோட வருவாயை பெருக்கி இருக்க, நிதி மேலாண்மையை பெருக்கி இருக்கனா பொய் சொல்றாரு ஸ்டாலின் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, எப்படியா ஏதாவது விளம்பரம் மட்டும் தான் இவரோட குறிக்கோள். இன்ன வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா சுமார் 100 கோடி ரூபாய் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் செலவு செய்ததாக சொல்லப்படுகிறது. சோ எங்க திறந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான், திமுகவோட அரசாங்கத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். நான் இதை பண்ண அதை பண்ண எல்லாத்திலுமே விளம்பரம். எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம். விளம்பரத்தை தவிர்த்துட்டு
கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கும் பாருங்க, எலெக்ஷனுக்காக டீ கடையில போய் டீ குடிக்கிறது, நடந்து போறது, பேசுறது, அங்கேயும் ஒரு ஷூட்டிங் நரேட்டிவை செட் பண்றாரு. சோ இதை வந்து நீங்க ஆட்சி செய்துட்டு இருக்கும் போது டீ கடையில போய் நின்று இருந்தாவே மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, மக்களோட கஷ்டங்கள் என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஃபேக்கா செயல்படுறதை விட உணர்ச்சி பூர்வமா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செயல்படுத்தி இருந்தாவே நீங்க இவ்வளவு தூரம் வந்து பயந்துகிட்டு செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் பெறறதுக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிஜேபி வந்து குறுக்கு வழியில வர்றத இவங்க தடுக்கிறேன்னு சொல்றாரு. சோ பிஜேபி குறுக்கு வழியில வர்றதை தடுக்கவே வேணாம். நீங்க ஒழுங்கா ஆட்சி செஞ்சாவே வேற யாரும் உள்ள வரப்போறது இல்லை. இங்க இருக்கிற அதிமுக கூட வரப்போறது இல்லை. சோ நீங்க கரெக்டா ஆட்சி செய்யாம உங்க குடும்ப அரசியல், அதாவது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்துல உங்க நிதியை பெருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்ற செயலை மட்டும் செய்றீங்களே கண்டி, எந்த இடத்துலயும் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நீங்க முன்னெடுத்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் வாக்குறுதிகளும் திட்டங்களும் கொடுத்துட்டேன், நான் கொடுத்ததை சாதிச்சிட்டேன். உதாரணத்துக்கு நான் சொல்லாத விஷயங்கள்னா காலை உணவு திட்டம் அப்படின்றாரு. நிச்சயமா வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த திட்டங்கள் ஒழுங்கா நடந்ததா அப்படின்னு கேட்டா, காலை உணவு திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சரியான உணவு வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. காலை உணவு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி இருக்கு, புழு இருக்கு, சாப்பாடு சுத்தமா இல்ல, டேஸ்டா இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வந்து, அதுதான் சொல்றேனே, நீங்க விளம்பரத்துக்காக மட்டும்தான் செயல்படுறீங்க. அந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வந்து செய்யறீங்கன்னா அந்த உணவு வந்து கரெக்டா கொடுக்குறாங்களா, குழந்தைகளுக்கு சுகாதார முறையில இருக்கா, சுத்தமா இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஏன்னா சமீபத்துல கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 42 குழந்தைங்க வந்து பள்ளி செத்து விழுந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. சோ இந்த திட்டத்தோட பலன் இதுதான். சோ இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு தான் செயல்படுதே கண்டி, நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுவும் இந்த காலை உணவு திட்டம் எப்ப கொண்டு வரீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுக்காக நிறைய பேப்பர்ல வந்து டிசைனா வந்து நீங்க வந்து ஷோ பண்றீங்க. பட் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்ததா கேட்டா நிச்சயமா இல்ல. இன்னொன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மத்திய அரசு எதிர்கட்சிகளை ஈடி வச்சு மிரட்டுறாங்க, அவங்க ஆளுங்கள் ஆயிட்டாங்கன்னா, அதாவது ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போய் சேரும்போது வாஷிங் மிஷின்ல போட்டா வெள்ளை ஆயிடுற மாதிரி, அதாவது வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு அழுக்கான ஒரு துணி வெள்ளை ஆயிடுற மாதிரி அழுக்குப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவங்க கட்சியில போய் சேரும்போது சுத்தமாயிடுறாங்க, இல்ல கூட்டணி வச்சா சுத்தமாயிடுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அதெல்லாம் தவறு இருந்தா தவறுதான், அது யாரா இருந்தாலும். நீங்க இதே செந்தில் பாலாஜியை நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க, ஜெயலலிதா அமைச்சரவையில இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து அயோக்கியத்தனம் பண்றாரு, அராஜகம் பண்றாரு, ஊழல் பண்றாரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல ஊழல் பண்ணாரு, டிரான்ஸ்போர்ட் வந்து உதிரி பாகங்கள் வாங்குவதுல பஸ் வாங்குவத ஊழல் பண்ணாரு, கடுமையா அவரை வந்து விமர்சனம் பண்ணீங்க. அதே செந்தில் பாலாஜி உங்க கட்சியில சேர்க்கும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை தெய்வமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, தியாகின்னு சொல்றீங்க. சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கீங்க, நீங்க யார் அப்படின்றது தெளிவா தெரியும். சோ ஆட்சிக்கு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டுன்னு சொல்றீங்க, நீங்க வாக்குறுதிகளை எந்த சதவீதத்துல நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்களே ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஒரு தடவை கேட்டா 70%, ஒரு தடவை கேட்டா 95%, திருப்பி அடுத்த மீட்டிங்ல கேட்டா 85%. சோ உங்களுக்கே நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை முடிஞ்சா இந்த எலெக்ஷன் முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுத்திருக்கலாம், இந்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி நீங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்திருந்தா ஒரு வெள்ளை அறிக்கையா இன்னைக்கு இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாக்கி இருக்க மாட்டீங்க. எதிர்கட்சிக்கு சொல்றாங்க நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றீங்க. உண்மையாவே நீங்க வாக்குறுதி எத்தனை சதவீதம் நிறைவேற்றினீங்கன்னு கேட்டா 23% கூட நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றல. அதுக்குள்ளேயே 8000 ரூபாய் கூப்பன் ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 2026 தேர்தலுக்கு பொய்யா ஒரு கூப்பனை கொடுத்து ஒரு பெண்மணிய, அதுவும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிய சாவடிச்சது மட்டும்தான் மிச்சம். நீங்க முதல்ல மாடல் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சுயமா என்ன செய்யறேன்னு உங்களையே சுய பரிசோதனை செய்துக்குங்க. சோ நீட்டை வந்து ஒழிச்சிடுவேன்னு சொல்லி முதல் கையெழுத்து நீட் இருந்தீங்க, நீட்டை ஒழிச்சிங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ் அப்படின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தணும், நீங்க இது வரைக்கும் செயல்படுத்தினீங்களா? இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னீங்க, செய்தீங்களா? டாக்டர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே, பண்ணீங்களா? செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? சோ அதே போல துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னீங்க, ஊதியத்தை உயர்த்துறேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? சோ இது மாதிரி லிஸ்ட் இவ்வளவு இருக்கும்போது வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டுன்னு சொல்லி பச்சையா பொய் சொல்றோமே, அது வந்து எந்த விதத்துல நியாயம்ன்றது உங்களையே நீங்க கேட்டுக்குங்க. சோ இதெல்லாம் எதுக்குன்னா, பயந்துட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஈஸியா
அவர் அதாவது கூட்டணிகளை அமைக்கும் போது அவர் இருந்த சந்தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அளவே இல்லாம இருந்தாரு. 180 தொகுதி வரைக்கும் அடிக்க முடியும்ன்றது அவங்களோட உளவுத்துறையோட ரிப்போர்ட்டா இருந்தது. பட் காலங்கள் செல்ல செல்ல, அதாவது தேர்தல் நாட்கள் நெருங்க 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ரிப்போர்ட் கலந்து நம்மளே நிறைய விஷயங்களை பார்த்தோம். பட் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அரசாங்கம் 80 சீட் அடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக 130 இருந்து 150 வரைக்கும் வந்து கள நிலவரங்கள் சொல்லுதுன்னு ஒரு ரிப்போர்ட் போனதுனாலதான் தினத்துக்கும் ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு. கேட்டா ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரை செய்யறோம் அப்படின்ற பேர்ல சவுத் மாநிலங்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையா அது இல்ல அப்படின்னு சொல்லி பிரதமருமே சரி, உள்துறை அமைச்சருமே சரி, பெண்களுக்கு 33% வந்து விழுக்காடு வந்து பெண்களுக்கு 33% இடம் ஒதுக்கீடு வழங்குறதுல வந்து விழுக்காடு அளவுக்கு வந்து இட ஒதுக்கீடு வழங்குற பில்ல வந்து ஃபெயிலியர் பண்ணது நீங்க செய்தது நியாயமா? தொகுதி மறுவரை செய்யறதுல 20 MP சீட்டு கூடுதலா வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சரும் பிரதமரும் உத்தரவாதம் அளித்த பிறகு, அதாவது நாடாளுமன்றத்துல உத்தரவாதம் அளித்த பிறகும் அந்த பில்லுக்கு எதிராக வாக்களித்தது முறையான செயலா? இப்படி தமிழக மக்களுக்கு தொடர்ந்து அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசு மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. தோல்வியின் பயத்துலதான் அவரு நிறைய வந்து பொய் சொல்லி பிதற்றிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலேயே வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு, 200 சீட்டுக்கு மேல அப்படின்னு அவர் சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா இவ்வளவு விளம்பரங்கள், இவ்வளவு பணம் செலவழிப்புகள், இவ்வளவு பயத்தோட ஊரை சுத்தி சுத்தி போய் கேம்பெயின் பண்ணி எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யறது மட்டும் இல்லாம பிரச்சனைகளை உண்டு பண்றது, பணம் கொடுக்கறது, இந்த செயலெல்லாம் செய்ய மாட்டாங்க. தோல்வியின் பயத்தில் இருக்கும் திமுக அரசு இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். சோ நம்ம இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, உங்கள் கையில தான் தீர்ப்பு இருக்கு. மே 4ஆம் தேதி அதுக்கு உண்டான முடிவுகள் தெரிய போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.